நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20-3-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று முழுவதும் சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:02 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:02 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க செயல்களை நிறுத்தி பரிமளிக்க கூடும். குடும்ப உறுப்பினர் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றகரமான பலன் உண்டாகும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறையும். அனைவரையும் அனுசரித்து செல்வதனால் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் நடைபெற கொடுங்க. நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். செலவில் சிக்கனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். செய்யும் பணிகளை மட்டும் கவனமாக செய்யுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லதுங்க. தேர்வில் சுலபமாக வெற்றி பெற முடியும். தேர்வை நினைத்து பயப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் வந்து தான் போகும். செய்யும் வேலைகளை கவனமாக செய்ய வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. விரும்பி கேட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உதவி என்று வந்தவருக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம், கவனம் கொள்ளுங்கள். பரணி. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று செயல்களை நேர்த்தி பரிமளிக்க கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். கிருத்திகை. இந்த நாள் நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம், முன்கோப்பப்பட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக பணியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அடுத்தவரிடம் கேட்ட உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டம் முடியட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அவசரம் மேற்கொள்ள வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிர் மனப்பான்கு உள்ளவரிடம் விலகியிருப்பது நல்லது. இன்று தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். உறவினர்களை குறை சொல்ல வேண்டாம். தன்னுடைய குறைகளை மட்டும் நாம சரி செய்து கொள்வது நல்லது. செலவுகளை நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். சிரமத்தை தவிர்க்க வேண்டும். சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வதனால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. இன்று கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில்
சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பண விஷயங்கள்ல பிறக்கும் முன் ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வம்பு வழக்குகள்ல சாதகமான பலன் இருக்குங்க. கொடுத்த கடன்களை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். கால தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாக கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். என்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியும். முன்கோபம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். என்று பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சரியாகும். இருந்தாலும் சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வம்பு வழக்குகள்ல முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர் மனப்பாங்கு நோயிடம் விலகி இருப்பது நல்லது. சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். உடல் நலம் கண்டிப்பாக சீராகும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்று சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரோகிணி வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வருங்க. பண விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த கடன்களையும் வசூல் செய்து விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் இன்று எதிரிகள் தொல்லை ஏதும் இல்லை. இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும். உறவினர்களை குறைகள் சொல்ல வேண்டாம். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சிக்கனத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பண விஷயங்களை ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். இன்று வம்பு வழக்குகள்ல முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. இன்று தாயாரின் உடல்நலம் சீராகும் நாள் என்றே சொல்ல முடியும். கௌரவமான பதவிகளை இன்று நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். ஆவணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். தாயாரின் உடல் நலம் கண்டிப்பாக சீராகும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகளை பெற முடியும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உடன் இருப்பவரின் ஆதரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். உங்களின் வேலை பளு கண்டிப்பாக இருக்குங்க. பார்த்து முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை படிப்படியாகத்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று உங்களுக்கு பல வகையிலும் கண்டிப்பாக நன்மை இருக்கும், பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொள்ளும் நாளாக இருக்கும். கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிய முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இந்த நாள் நீங்க சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வந்து கதவை தட்டு கொடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உடல் நலம் கண்டிப்பாக சீராகும். சிந்தனை வளம் இன்று எழுக கொடுங்க. எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். கௌரவமான பதவிகளை கண்டிப்பாக பெற முடியும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தூக்கமின்மை மன உளைச்சல் எல்லாம் சரியாகுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் காணாமல் போகக்கூடும். தொழில் வளர்ச்சி இன்று சீராக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் அலைபாய கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேறி செல்ல முடியுங்க. மிகவும் பொறுப்புடன் இன்று காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று பிறர் உதவி பெறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களையும் செய்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். பணியாளர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு தூக்கமின்மை மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. நெருங்கியவரை அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்ல கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் குறை கூறாவண்ணம் நடந்து கொள்ளுங்கள். கூடுமானவரை பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மாலை நேர மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, இல்லத்திற்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் பேசி நேரம் செலவிடுவீர்கள். இன்று பெண்களுக்கு வாய்ப்புகள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று காரியங்களை கணக்கு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. வரலாற்று சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தரமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பூசம். நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். செல்வ சேர்க்கை இன்றி ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இன்றி இருக்க கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்பட கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. செயல்களில் உங்களுக்கு உத்வேகம் பிறக்கக்கூடும். புதிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகளை புதிய பாதையில்
வழிநடத்தி செல்வீர்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை கண்டிப்பாக காணக்கூடும். புதிய வேலை பற்றிய சிந்தனை இன்று அதிகரிக்கக்கூடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும். பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் ஏதும் வராதுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி நோக்கி செல்லும். காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தேர்வில் நல்ல மதிப்பெண்களை கண்டிப்பாக எடுக்க முடியும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். பூரம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலை வாட்களை நியமிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரார்த்தனைகளில் நம்பிக்கை ஏற்படக்கூடும். இன்று நீங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. புதிய பொறுப்புகள் தேடி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு துன்பமும் இருக்காதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலத்தால் நன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் பணிகளால் தொழில் வியாபார நடைமுறை சீராகும். பண வரவை சிக்கனமாக நீங்க செலவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். இரவல் கொடுக்க வாங்க மட்டும் நகைகளை நீங்க இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்க்கும் லாபங்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டும். தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்களால் வீண் அலைச்சலையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லது கண்டிப்பாக நடக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை என்ற மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக சரி செய்து கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டுங்க. குழப்பம் வேண்டாம். என்று காதலில் பெரிய பிரச்சனை இல்லை. கன்னி ராசினியர்களுக்கு காதல் கண்டிப்பாக கைகூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. வேக வேகமாக பணிகளை ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, தேர்வில் நன்கு வெற்றி பெற்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிக்க கொடுங்க. நினைத்த காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர பெரிய துன்பங்கள் ஏதும் இருக்காது. அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு லாபங்கள் சீராக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கவன நடைமுறைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். மதிய நுட்பத்தால் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை என்று கூடிவிடும். சொந்த பந்துகள் வருகையில் இருக்க கொடுங்க. செலவுகளை சிக்கனமாக இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகளை செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று கவனமாக செயல்பட வேண்டும். வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க முன்கூட்டியே தயாராக வேண்டும். வார்த்தைகளை கவனம் வேண்டும். வழக்கு விவகாரங்களை அணுகும் பொழுது பொறுமையாக அணுகி எதிலும் ஈடுபட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பணப்புழக்கமும் இன்று கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு கண்டிப்பாக பாராட்டுகள் கிடைக்கும். மனைவி புத்திரர்களின் உடல்நிலை இன்று சுமாராகவே இருக்குங்க. எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். எண்ணியபடி செயல்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். தேவையற்ற மன சஞ்சலங்களும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். காரியத்தை கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கும் இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரிய வெற்றியும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு உன்னதமான சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் இருக்கக்கூடும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதலுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து எதையும் பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தேர்வுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உயரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக் கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பண வரவுக்கு இன்று கண்டிப்பாக குறைவு இருக்காது. யாரை பற்றியும் குழப்பம் மட்டும் ஏற்படுத்தி விட வேண்டாம். சூழ்நிலை அறிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. சுவாதி. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். உழைப்பிற்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனைவி விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு திறமைகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். செல்வாக்கும் கண்டிப்பாக கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டியவர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. மன சஞ்சலம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பணப்பழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல்தான் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தார் ஆலோசனை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. அவ்வப்போது மறதி கொஞ்சம் இருக்குங்க. எந்த பணியை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கக்கூடும். உடல்நலில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தட்ட வேண்டாம். இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். செய்ய தயங்கும் வேலையை கூட சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடனே எல்லாம் குணமாகும். இன்று மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அரசு அதிகாரிகளின் நட்பு கிடைக்கக்கூடும். அரசாங்க துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில பணிகள் தாமதமாக நடக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இருக்காது. சகோதர சகோதரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அவரிடம் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்குங்க. காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். காதல் கைகூடவில்லையே என்ற கவலை இருக்கும். பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கை தரத்தை மென்மேலும் உயர்த்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை குறைத்துக் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போக கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மாலை பொழுது கண்டிப்பாக நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கேட்டை. நட்பு வட்டம் விரிவடையும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழ் அமைய கொடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காசு பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவு சேமிப்பாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். பயப்பட வேண்டாம். நிர்வாக திறமை உங்களுக்கு படிச்சிடுங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக நடந்து கொள்வார்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. வேலை பளு அதிகரிப்பதால் உடல் நிலை சோர்வடையும். அதிகாரிகளின் கெடிபிடிகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக இன்று இருக்க கொடுங்க. மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவது இன்று உத்தமம். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. மன வலிமையை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். தேர்வில் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மன வலிமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலையில் கொஞ்சம் எழுந்திருச்சு படிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க.
மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று மன வலிமையும் கூடிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று இருக்கக்கூடும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள், என்று நீங்க சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நினைத்தது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் என்று இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். சமூக அந்தஸ்தில் உயர்வு காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகுங்க. தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். இன்று திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. விரும்பி பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டுங்க. என்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் என்று ஏற்பட கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பொதுநல விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சில நெருக்கடிகளுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை மனம் வருந்த வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. அதிகாலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு பாடங்களை படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று மிகவும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் குடிவிடும். திருவோணம் இன்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுவது மிக நல்லது. அவிட்டம் என்ற திறமைகள் கண்டிப்பாக வெளிவரக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்க சென்று வருவீர்கள். முயற்சிகள் கூடுதலாகவே இருக்க கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. என்று உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்படுங்கள். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். கும்ப ராசினியர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்துவிட முடியும். யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட நினைப்பீர்கள். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு துன்பமும் வராதுங்க. முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் செழித்து இன்று மிகவும் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சமூக அந்தஸ்தில் உயர்வு காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாயின் தேவையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள்.
திருமண காரியங்கள் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருமண முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. பல பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிட்டும். புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். என்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன பதட்டம் மட்டும் வேண்டாம், தெளிவாக இருக்க பாருங்க. பெரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். புத்தி தெளிவு ஏற்பட கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. பெண்களுக்கு இன்று சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரகாசமாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்று உருவாக கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விருப்பம் போல் வாழ்க்கை அமைந்துவிட்டு கொடுங்க. நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். இந்த நாள் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். நல்லன்பு கொண்டவரை நட்புடன் பழகுவீர்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் தேடி வரக்கூடும். சோதனை கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக மன வலிமை கூடிவிடுங்க. போராட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தைரியமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் வேண்டும். முக்கியமாக அரசியல் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஆகையால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், எதிர்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். மீனம் ராசினியர்கள் இன்று பொது இடங்களில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை கையாள வேண்டாம், பெரிதுபடுத்த வேண்டாம். நட்புடன் அனைவரிடமும் பழக வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். வளர்ச்சி கூடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். தெய்வத்தை வணங்கினாலே உங்களுக்கு மன தெளிவு இருக்குங்க. இன்று உத்தியோக முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் சொல்கின்ற ஆலோசனை கேட்டு செயல்படுங்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. புத்தம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாக்கு வன்மையால் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். வேலை தவறி உணவு உண வேண்டிய சூழலும் இருக்கின்றது. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிறர் விஷயங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம். இன்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று மதிநுட்பத்தால் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலுக்காக நேரத்தையும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இந்த நாளை நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சிக்கலையும் சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.